போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே. நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே. உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே. என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே. இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. ஆராரிராரோ நான் இங்கே பாட அன்பே. ஹாய் ஹலோ வணக்கம் 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 உங்கள் ராம்யோகா மங்கள. இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் எடுக்க போறோம். பேட்ரிக் சும்மா எப்ப பார்த்தாலும் क्वेश्चन ஆன்சர் நிறைய क्वेश्चन கேட்டிருக்காங்க. அத அப்புறம் பாத்துக்குவோம். இந்த மந்த் கடைசியில போடுவோம். இந்த இடையில கூட போடுறேன். நிறைய क्वेश्चन கேளுங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து பிராங்க் வீடியோவா? நம்ம சேனல்ல புதுசா பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏன் அதுக்குள்ளே சொல்லணும்னா வீடியோக்குள்ள போயிரும். அப்புறம் சொல்றேன் பாருங்க, முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. என்ன வீடியோனா யோகா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோல இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் எடுக்க போறோம். என்னன்னு இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எங்களுடைய இப்பதான் வந்து ஒரு விஷயம் என்னால் செய்ய முடிஞ்சுச்சு. அதனால வந்து இதை உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே காமிச்சிருவோம். அப்படி மேடம்கிட்டையும் காமிச்சிருவோம். நான் காலையில ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டேன். ஆனா எதுக்கு லேட்டா வந்தேன்னு கேட்கலையே அப்படின்னு தான் நீ நினைச்ச. பட் நான் என்ன பண்ணேன்னா அது ஒரு வேலை தான். காமிக்கிறேன் என்னன்னு காமிக்கிறேன். பேக் கேமரா ஆரம்பிச்சிருக்கேன். மேடம் 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 அது தெரியாது மேடம். படுத்தா தூங்கி காலைல நான் வந்து எனக்கு ஒர்க்கு சரி. சர்ப்ரைஸ் வேணுமா? நம்ம என்னதான் இருக்குன்னு கெஸ் பண்ணு. இப்ப கெஸ் கெஸ் கெஸ். எல்லாத்தையும் பிராங்க் பண்ணியாச்சு அன்னைக்கு. சரி. வேற என்ன தாலிச்சேன்ல வாங்க முடியாது. சரி. வேற என்ன இருக்கும் தெரியலையே. சீக்கிரம் சொல்லுங்கப்பா. என்னப்பா தோடு என்ன சொல்றேன் இரு. இந்தா இப்படி ஓபன் பண்ணுமா. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. ஏய் சவுண்ட் கேட்காது. ஓபன் பண்ணு. சும்மா போட்டுக்கிட்டு எப்படி ஓபன் தொற இல்ல தொரடி. எப்படி 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 வேற மாதிரி இருக்கா? உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருள் தங்கம். டேய் அப்புறம் டப்பால என்ன போட்டிருக்கு? பித்தளை என்ன போட்டிருக்கு? எங்க எடுத்திருக்கேன்னு பாரு. கீழே போடாதே. புதுசுரி தங்க மாதிரியே தான் இருக்கு. தங்க மாதிரியே இருக்கா? தங்க முடி. இதுதான் என்கிட்ட இல்ல. ப்ராமிஸா வயசு ப்ராமிஸ் சத்தியமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. எல்லாமே இருக்கு. சில இதுல அடகுல இருக்கு. சில இதுல மட்டும் இது மட்டும் ஒன்று இல்ல. இது வந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டனால அதை கொடுத்தேன், வாங்கினேன். சில பொருளை வித்துட்டேன், அதை வாங்கினேன். அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. இல்ல ஆனா நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காசு போட்டு கறி பண்ணிட்டு வரீங்க. சூப்பரா இருக்கா? எப்படி வேற மாதிரியா? நல்லா இருக்கு. வேற மாதிரி தான் இருக்கும். வேற மாதிரி தான் இருக்கும். தங்கம் தானே? தங்கம் தாண்டி ராமா. நீ பண்ணும்போது பயமா இருக்குடா ராமா. பயமா தான் இருக்கும். அதான் ராம். அப்படிதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் கண்டா எப்படி? இதெல்லாம் கண்டா எப்படி? ஓப்பனிங் த டோர். இதெல்லாம் கண்டா எப்படி? இது மேல தங்கம் தானா? அது தங்கண்டி. அது 1 கிராம் கோல்டு. தங்கம்லாம் இல்ல. உங்களுக்கு தங்கம் நொட்டுவா வளைவில் இன்னைக்கு ரேட்டுக்கெல்லாம் வாங்க முடியுமாடி? ஓபன் பண்ணி. இது முக்கியமானது. உன்னுடைய ஃபேவரட். இது ஓபன் பண்ணடி. இந்த கவரை பார்த்துமா கண்டுபிடிக்கல இன்னும். நீ ஓபன் பண்ணு. ஓபன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல ராமா. இந்த மாதிரி சத்தியமா தங்கத்தை வச்சு நீ பிராங்க் பண்ணாத ராமா. நீ அதுல ரொம்ப வீக். அதனாலதான் சும்மா காமெடியா இது ஒரு பிராங்கா கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் நீ வந்து ஃபீல் பண்ற. சரி பிராங்க். சரி அது ஓபன். தங்கம் உண்மையை சொல்லு. தங்கம்
உண்மையிலே தங்கம் தங்க பைத்தியம் நினைக்கிற மாதிரி நீ 2.5 பவுன் தங்கம் கண்டிப்பா பிராமிஸ். ஏற்கனவே நான் 1 கிராம் போட்டுக்கிட்டு இருக்கனாலே நீங்க தங்கமே போட மாட்டேன். நான் ஒரு சிஸ்டர்லாம் சிரிக்கிறாங்க, கஸ்டமர் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிஸ்டர் எல்லாம் சிரிக்கிறாங்க, சிஸ்டர் நீங்க போட்டுக்கிறது எல்லாமே தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர், ஆனா எல்லாமே கவரிங்க. இப்ப ஓபன் பண்ணு தங்கமா இல்லையா நான் காட்டுறேன். எல்லாமே சிஸ்டர் இந்த வீட்டுக்காக நாங்க வந்து எல்லாத்தையுமே வச்சுட்டோம். ஏய் அதை ஓபன் பண்ணிடி, அப்பதான் உனக்கு புரியும். கிறுக்கு மாதிரி பண்ணக்கூடாது. சும்மா சத்தியமா 1 2 3 நான் இப்பயே சொல்லிடுறேன், இதுல ஏதாவது நீ பிராங்க் பண்ணிருந்தா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், சத்தியமா இனிமே யூடியூப் சேனல்ல நான் வீடியோ போட மாட்டேன். நீ போடலாம் போ, நான் போடுவேன். நான் வரல, நான் என்ன வீடியோ போட்டுருவியா? பிராங்க் பண்ணுவேனே. நான் சொன்னது நான் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் போஸ்ட் பண்ணுவேனே, கத்துக்குவேனே. நான் சரி இனிமே நான் எதுவுமே வர மாட்டேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். இது தங்க இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு நீ போக மாட்டேன். ஏன்னா நான் தானே கொண்டு விடணும். அப்படி நீ அம்மா வீட்டு போனா நான் சந்தோஷமா இருக்கேன். 1 2 3 ஓப்பன் ஓப்பன். ஏச்சி கரும கத்தாத. எப்படி காலையில ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டு சண்டை போட்டியே, இதுதான் காரணம். எப்ப திருப்பின? இன்னைக்குதான் திருப்பினேன். எப்படி நல்லா இருக்கா? அவங்களுடைய அடுத்த ஒரு ஃபேவரட்டான கலெக்ஷனும் தட்டி தூக்கிட்டேன். நான் வந்து வீடு கட்டும் போது நான் சொல்லியிருந்தேன் தனித்தனியாக தான் வச்சிருக்கோம்னு, அப்படி தனித்தனியாக வச்சிருந்தேன். இதான் ராம். தூக்கு தட்டி தூக்கிட்டோம். யோகாவோட இது வந்து 2 பவுன். இது வந்து செம்ம வெயிட்டா இருக்கும். இது 3/4 பவுன் நினைக்கிறேன். செம்ம வெயிட்டா இருக்கும். எப்படி இது வந்து எங்க காசு வாங்கினது. உங்க காசுல வாங்கினது? ஆமா, நம்ம சம்பாரிச்சு வாங்கினது. எங்க காசு நீ நாங்க ஒண்ணு. நீ எங்க காசுன்னு நீங்க சரி நீங்க வாங்கிருக்கீங்க. எங்களோட நம்ம காசுன்னு சொல்லணும். காசுல நம்ம சம்பாரிச்சோன்னு ஒரு விஷயம் சொல்லணும். எங்க காசு என்ன உங்க காசுல நம்மளோட சித்தர்ட்ட சொன்னேன். எப்படி இந்த செயின் உனக்கு எப்படி ஃபேவரட்டா? எப்படி இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் எனக்குன்னு ஒரு உட்கார் சிட்டவுன் நாங்க சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த செயின் ரொம்ப 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 ஒரு ஹாட் டச்சிங்கான செயின் தான். இதை நான் என் கழுத்துலேயே தான் போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக தான் ராமே வந்து எனக்கு வந்து இந்த ராம் டாலர் செயினை கொடுத்தாரு, நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த செயின் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ரீசெண்டாக அவட இந்த செயின் வந்து முறிஞ்சிச்சு லைட்டாக ஒரு இடத்துல. எங்கேயோ ராமா உடகு வைக்கும் போது இருந்துச்சுல, ஞாபகம் இருக்கா? இதான் இங்கே நக்குள்ள இதாக இருக்கு பாரு. மகி பார்த்தீங்கன்னா கடிச்சு போட்டேன். கடிச்சனால நெளிஞ்சு போச்சு. நான் அதை மாற்றவே மனசு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்கணுமா, ஐயோ அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த டாலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட் டாலராக என்னமோ எடுத்திருந்தோம். அது வேணான்னு சொல்லிட்டு இது மாற்றணும்ல நம்ம ஒரு தடவை மாற்றி அப்புறம் வந்து அது உள்ளே போலன்னு சொல்லி இந்த டாலர் எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவனோட இது மாதிரி போட்டிருக்கோம். என்ன சார் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எப்படின்னா நாங்கள் பூ அப்போ சேல் பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். சம்திங் பூவோ சேலையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏதோ ஒரு நகையை வச்சு தான் எக்ஸ்ட்ராவாக நிறைய காசு போட்டு இந்த செயின் எடுத்தோம். இது பார்க்க 1 பவுன் மாதிரி இருக்கும், ஆனால் 2 பவுன் வெயிட், நல்ல வெயிட்டாக இருக்கும். எப்போ திருப்பினேன்? காலையில் பணம் கட்டிகிட்டே இருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போ தான் திருப்பினேன். காலையில் போய் கட்டி திருப்பி. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரீசன் தான். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எங்களை நம்பி நிறைய ப்ராடக்ட் வாங்கி சாரீஸும் சரி இதுக்கும் அதில் எனக்கு கிடச்ச அந்த 200-100 சேர்த்து வச்சு வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பி. புதுசு இல்லைங்க, இது பழசு. இது முன்னாடி நாங்கள் வாங்கினது, இந்த வீட்டுக்காக வச்சிருந்தது. இப்போ தான் திருப்பியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் இருக்குது, அதுவுமே வந்து சீக்கிரமாக திருப்பிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். மெயினாக வந்து இவரோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதனால தான் நாங்கள் அந்த எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே காரணம் அதுதான். இது பற்றி எல்லாம் பாலாக இருக்குது. இந்த செயினை கேட்ட ஆள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். அதனால இவளுக்கு வந்து 2 பவுன் அன்னைக்கு என்னால் முடிஞ்சது 2 பவுன் எடுக்க முடிஞ்சு எடுத்தோம். எடுப்பேன் பெரியசா எடுக்கணும் ஆசை, கனவு, லட்சியம். அதெல்லாம் ஒண்ணு. எனக்கு வந்து தாலி செயின் மட்டும் எடுக்கணும். எனக்கு வந்து இப்பன்னு இல்லை, எப்பயாச்சும் எடுத்தோம்னா பெருசா எடுத்து போட்டுறணும். அது வந்து எனக்கு கௌரவம். ராம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ தாலி செயின் பெருசா போறது உனக்கு கௌரவம் கிடையாது. என்ன சொல்வ? எனக்கு தான் கௌரவம். எனக்கு தான். வெளியே ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கவேன், பாத்தியா அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு வெயில். இப்பயே பாத்தீங்கன்னா என் மாமா மாமியா போட்டதுதான் இந்த செயின். இது வந்து 5 பவுன் எனக்கு. 5 பவுன். ஆனா 5 பவுன் எனக்கும் வந்து மஞ்சுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரியா இருக்கும், சின்னமா இருக்கும். ஆமா.
அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு இப்பயே நிறைய பேர் எங்க அம்மா சொல்லுவேன் 5 பவுன் நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து என் புருஷன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தான்னு நினைக்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கே ப்ரௌடா இருக்கும். இதுவே அவனுக்கு ப்ரௌடு தான். ஏன்னா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து 5 பவுன் நகை போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 7 பவுன் மொத்தம். இந்த 2 பவுன். சில பேர் என்ன சொல்லுன்னா என் வீட்டுல அதுவும் போடல அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு இடத்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். நீ அந்த மாதிரிதான் இருக்கிறோம் பாத்துக்குங்க. அது இந்த தங்கமான பொண்ணுக்கு தங்கத்தை கொடுத்து பொண்ணு எடுத்து தேவையில்லாம தங்கத்தோட உன்னை கம்பேர் பண்ணாத. எனக்கு பிடிக்காது கெட்ட கோபம். சரியா? உலகத்துல வந்து எவ்வளவு உன்னோட அழகெல்லாம் இருக்காங்க. ஏன்னா வந்து அதை கண்டுக்கல பாருங்க. உன்னோட உலகத்துல அழகாலாம் இருக்கா. ஆனா என் முன்னாடி எனக்கு அழகுடி. சொல்றது கேளு. நான் வந்து அழுக வருது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் சென்று எல்லா நகையும் எனக்கு வருது. பால் வீடு கட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷமா 2 வருஷம் இருக்கும். இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பார்த்து நான் 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா ஏன் அழுகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்றேன்னா நிறைய வீடியோ அழுது ரொம்ப வந்து எனக்கே நல்லாவே அழுகிற வீடியோவா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்ன அதனால அழுகிறது கிடையாது, எமோஷனல் மனசுல இருந்து வர எமோஷனல். அந்த கஷ்டம் நம்ம இதுக்காக வச்சு இப்ப திருப்பிட்டோமே, எத்தனையோ வட்டி கட்டி இப்ப திருப்பி இருக்கமே ஒரு கஷ்டம் வேற ஒண்ணு. ஆனா எல்லாருமே வந்து இப்படி நகையடை வச்சு இப்படி காசு எதுக்கு வீடு கட்டணும், வாடகை வீட்லயே இருந்துடலாம் சொல்லுவாங்க. வாடகை வீட்டுல சில பேர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு வீடு வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வச்சு உங்க வீட்டுல நல்லா தானே இருக்காங்க, அதாச்சும் எங்க அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ராமோட வீட்டு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். அங்கக்குள்ள வீடு இருக்குல்ல, அங்கேயே இருக்க வேண்டியதானே, அப்படி என்ன பிரச்சனை பண்ணி வந்தீங்க அப்படிலாம் அந்த சமயம் வீடு கட்டுறதுக்கு என்ன ராமா எவ்வளவோ பேச்ச காதுல வாங்கிட்டு நல்லா தானே வீடு, அங்க வீடு உங்க மாமியா கட்டி கொடுக்கலையா, மாமனா கட்டி கொடுக்கல, அந்த மாதிரி நிறைய பேர் நேச்ச பேச்செல்லாம் கேட்டு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நல்லாதான் வந்து எப்படி சொல்றது, நல்லா மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் பார்க்க வந்தாங்க. அங்க ஏன் சண்டை போட்டு வந்தாங்க என்னன்னு தெரியல, வீடு வீடு கொடுக்கலையா, வாசல் கொடுக்கல, இங்கேயும் தனியா வீடு கட்டாங்கன்னு எவ்வளவோ பேச்சு எங்களுக்கு. அவ்வளவோ பேச்சல்ல, ஸ்ட்ரகிள், அது சண்டை எல்லாத்தையும் தாண்டி இப்ப வந்து இந்த வீட்டுக்குன்னு தனியா எங்க அத்தை மாமாவும் சரி, எங்க அம்மா அப்பாவும் சரி எல்லாருமே எஃபெக்ட் போட்டிருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு கொரோனா இந்த வீட்டை நாங்க கீரமங்கலத்திலே கட்டியிருக்கலாம். சூப்பரா ஒரு மைனஸ் எங்களுக்கு வந்து இன்னுமே மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ராம பார்த்து கேட்காத ஆளுமே இல்ல. இன்னொரு வீடு நீ கீரமங்கலத்துல கட்டுறா உனக்கு கௌரவம்டா அப்படின்னு சொல்லாத ஆளே இல்ல. அதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பாப்போம், அது நடக்கக்கூடிய நடக்கும் நம்புறோம். கடன் எல்லாம் கட்டி முடிச்சிரு, நகையெல்லாம் கொஞ்சமா திருப்பி இருக்கேன் பாத்துக்கோ. நிறைய பேருக்கு நாங்க கடன் வாங்கிருக்கோமானே டவுட்டா இருக்கு. எப்படி நீங்க அந்த வீடு அது நிறைய கொஸ்டின் ஆன்சர் வேற இருக்கு. நம்ம குட்டிஸ் நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் எங்களை பத்தி தெரியணும், இதுதான் கேளு. சண்டையை பத்தி கட்டு கேட்காதீங்க, ஃபேமிலிக்குள்ள அது மட்டும் பத்தி கேட்காதீங்க. வேற என்ன வேணாலும் எங்களை பத்தின கொஸ்டின் நீங்க கேளுங்க, எல்லாத்துக்கான ஆன்சர் பண்றோம். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் டைரியை போட்டு இதெல்லாம் சொல்லணும்ன்றதுக்காண்டி. இன்னைக்கு ஆக்சுவலி கொஸ்டின் தான் வீடியோ எடுக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. இது என்னமே கழுத்துல படம், இதையே போட்டுக்கிறவா? ரெண்டையுமே போட்டுக்க. ரெண்டையுமே போடுறேன் படம் போடுறதா போட்டுக்கோ, இல்லனா அத கழட்டி இதை வந்து நம்ம வந்து பத்திரமா வைப்போம். ஏன்னா இது வந்து உடஞ்சிருச்சு, இதை போய் என்ன பண்ணலாம் நான் திருப்பி கூட அடகு வச்சுக்குவேன். எதுக்குமா? வீட்டுக்கா? சரிங்கம்மா, சரி ஓகே. சரி, எப்படியுமே அந்த வீட்டுக்காக பால் காய்ச்சறதுக்கு ஒரு ரூஃப் போறதுக்கு ஏதாவது நகை வைக்கிற மாதிரி தான் வரும். தேவைப்படுனா தம்பி அதுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நேரம் நமக்கு அவன் தான் உதவுவேன் பாத்துக்கோ. இப்ப அந்த வீட்டுக்கு எல்லாரும் கொண்டு திருப்பி வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா ரூஃப் போறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்லராமா. அதுக்கு ஏதாச்சும் டக்குன்னு 2 லட்சம் நம்மளால பெரட்ட முடியாது. அதனால பாக்கலாம். அத்தையும் தரேன்னு காசு இல்லைன்னா கேள்றா தரேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பண்ணலாம். நாங்க இந்த வட்டம் இந்த வீடை கட்டுற போது யார்ட்டையுமே எந்த காசும் வாங்கக்கூடாது, நம்மளோட காசு கட்டணும். இன்னும் பண்ணல, எதுவுமே எங்கேயுமே கடன் வாங்கல. இதுவரை நாங்க இந்த வீடு இவ்வளவு எத்தனை லட்சம் செலவாயிடுச்சுராமா? அது வந்திருக்கும் 6 லட்சம் 7 லட்சம் இருக்குமா? கூட வந்திருக்கு. நீ என்ன 6 லட்சம் இல்ல, கூட தான் இருக்கும். ஒரு 8 லட்சம் அவ்வளவுலாம் இருக்காது. அந்த 6 ரூபா கம்பல்சரி 6-7க்குள்ளதான் இருக்கும். அந்த 6-7மே எங்களோட காசு ஒவ்வொரு நாள் போட்டு 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 போட்டு. ஆனா இதுல வந்து எங்களுக்கு நாங்க ஒரு சல்யூட் கொடுக்கணும்னா எங்க அம்மா அப்பாக்குதான். ஏன்னா எங்க அம்மா இந்த வீட்டுக்கு நீ கடனே வாங்க கூடாதுன்னு ஒரு இது சொல்லி பைய பாப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சூப்பரான வேலை பார்க்கலாம். பாய்.